Hi guys, welcome to Addicted to Growth. நீங்க law of attractionல interested person இருந்தா உங்களுக்கு law of attraction manifestation techniques தெரிஞ்சிருக்கும். நீங்க நினைக்கிறத visualization பண்றதும் பவர்ஃபுல்லான affirmations கேட்கறதும் பாப்புலரான 2 law of attraction manifestation techniques. இது மட்டும் இல்லாம இன்னும் பல வழிகளில் நீங்க நினைக்கிறத manifestation techniques யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். நம்ம பார்க்க போற இந்த 9 manifestation techniques எல்லாமே law of attraction இன்னும் எஃபெக்டிவா நமக்கு யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். 1. மல்டி பெர்ஸ்பெக்டிவ் விசுவலைசேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசுவலைசேஷன் டெக்னிக்ல நீங்க எதை மேனிஃபெஸ்ட் செய்ய நினைக்கிறீங்களோ அதையே நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இந்த டெக்னிக்ல வெளியில இருந்து உங்களை பார்க்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் கண்ணோட்டத்துல உங்களையே நீங்க விசுவலைசேஷன் செய்யலாம். உண்மையிலேயே பல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் மல்டி பெர்ஸ்பெக்டிவ் விசுவலைசேஷன் டெக்னிக்ல ஒரு தேர்ட் பர்சனை பார்க்கறது மூலமா அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும்னு ஒரு ஸ்டடீஸ்ல சொல்றாங்க. 2. இன்டென்ஷன் பாயிண்ட் ஷிஃப்டிங். இன்டென்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ஈர்ப்பு புள்ளி. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இது ஒரு பெஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்றாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் இன்டென்ஷன் பாயிண்ட். உங்களோட பாயிண்ட்ல இன்டென்ஷன் பாயிண்ட் அப்படின்றது மனசுக்கும் இதயத்திற்கும் இடையில் இருக்கும் ஒரு மீட்டிங் கிரவுண்ட்னு சொல்லலாம். இந்த இன்டென்ஷன் பாயிண்ட் டெக்னிக்ல நீங்க ஹையர் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஈஸியா ஃபாஸ்டா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 3. மல்டி சென்சரி விசுவலைசேஷன். நீங்க விசுவலைசிங் பண்ணும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்றீங்க. மல்டி சென்சரி விசுவலைசேஷனை எப்படி பண்ணணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ட்ரீம் லைஃபை விசுவலைஸ் பண்ணும்போது உங்களையே நீங்க அந்த ட்ரீம் லைஃப்ல இன்வால்வ் பண்றது தான் மல்டி சென்சரி விசுவலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ட்ரீம் பிக்சரை கிரியேட் பண்ண சென்ஸை மேக்ஸிமமா யூஸ் பண்ணணும். நீங்க என்ன சவுண்ட் கேட்குறீங்க, நீங்க ஒரு திங்ஸ் இல்ல ஒரு பர்சனை டச் பண்ற ஃபீல் எப்படி இருக்கும், உங்க சென்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கறது தான் மல்டி சென்சரி விசுவலைசேஷன். 4. கொஸ்டினிங் யுவர் பிலீஃப்ஸ். நீங்க நெகட்டிவான செல்ஃப் டாக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கும் போது அந்த நெகட்டிவ் தாட்ஸை உங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு சைல்டுஹுட்ல இல்ல யங் ஏஜ்ல நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்ததா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு டேலண்டான பர்சன் இல்லைன்னு ஃபீல் பண்ற டைம் உங்களோட சிறு வயதில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பொறாமையா இருக்கலாம். இந்த டெக்னிக் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை ட்ரேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே கொண்டு வரதற்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. 5. கனெக்டிங் வித் அன் ஆப்ஜெக்ட். நீங்க யூனிவர்ஸ்ல மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்தை ரீப்ரசென்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கேரியருக்காக ஒரு ஆப்ஜெக்டை ரீப்ரசென்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க. போறதுக்கு முன்னாடி நீங்க டச் பண்ற ஆப்ஜெக்ட்ல இருந்து உங்க ஜாப் இன்டர்வியூக்கான கான்ஃபிடன்ஸ் அண்ட் கவரேஜை அந்த ஆப்ஜெக்டோட ரீகனெக்ட் பண்ண வைக்கும். இன்னும் சில பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு கிறிஸ்டல்ஸ், ஸ்டோன்ஸ், காயின்ஸ், ஷெல்ஸ் இல்ல பீஸ் ஆஃப் ஜுவல்லரியை யூஸ் பண்றாங்க. இந்த மெத்தட் உங்களை உங்களோட ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்ண புல் பண்ணலாம். 6. ட்ரீம் போர்டிங். இந்த மெத்தடை நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இல்ல ட்ரை பண்ணது இல்லைன்னா இப்பவே இதை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு பாருங்க. ஒரு வால் ஸ்பேஸ்ல இல்ல ஒரு போர்ட்ல உங்களுக்கு என்ன நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஒரு பிக்சரா இல்ல வேர்ட்ஸா டிஸ்ப்ளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க லைஃப்ல ஒரு நியூ லவ் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சா மேகசின்ல வர ஹாப்பி கப்பிள்ஸ், ஃபுட்ஸ், நீங்க சேர்ந்து சாப்பிட நினைக்கிற பிக்சர்ஸ், நீங்களும் உங்க லவ் பார்ட்னரும் சேர்ந்து போக நினைக்கிற பிளேஸ் பிக்சர்ஸ் அந்த வால் ஸ்பேஸ்ல பிளேஸ் பண்ணலாம். அதை நீங்க அட்ராக்ட் பண்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ட்ரீம் போர்டிங் மெத்தட். இன்னும் கிரியேட்டிவா சொல்லணும் அப்படின்னு யோசிச்சா நீங்க அந்த பிக்சரை டிராயிங் பண்ணலாம். 7. டர்னிங் நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ். பாசிட்டிவா இருக்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் தர ஒரு கார்னர் ஸ்டோன். பாசிட்டிவா இருக்கிற நிறைய விஷயம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா இது செய்ய ஒரு கிராட்டிடியூட் ஜர்னலை நம்ம கீப் பண்ணணும். இந்த ஜர்னல் உங்களை பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் நீங்க நினைக்கிற ட்ரீம் லைஃபை அச்சீவ் பண்ண புல் பண்ணும். 8. யூசிங் ஏ ஃபோக்கஸ் வீல். ஃபோக்கஸ் வீல் உங்க ஃபோக்கஸை பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ற ஒரு சிம்பிள் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் டெக்னிக். நீங்க அட்ராக்ட் பண்ண நினைக்கிற ஒரு கோலை ஒரு சர்க்கிள் பீஸ் ஆஃப் பேப்பர்ல சென்டர்ல நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களோட கோலா இருந்தா அதை சர்க்கிள் சென்டர்ல நோட் பண்ணிட்டு அதற்கான பிராக்டிகல் பாசிபிலிட்டிஸை சர்க்கிள் அவுட் சைட்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். இந்த மெத்தட் உங்க கோல் அண்ட் ஃபோக்கஸ்க்கான பாசிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும். 9. லிவிங் அஸ் இஃப். ஃபைனலி, உங்க ட்ரீம் லைஃப்காக வெயிட் பண்றது போல லைஃபை ஹேண்டில் பண்ணாம அந்த ட்ரீம் லைஃப் கிடைத்தால் நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குமோ அது போல நம்ம லைஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லைஃப்ல பிசினஸ்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது உங்க கோல் அண்ட் டிசைரா இருந்தா நீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டா ஆட்டிடியூட்டோட இருக்க சொல்றாங்க. இது மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் இருந்தா யூனிவர்ஸுக்கு உங்க கோல்ஸ்க்கான ஸ்ட்ராங் ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்ணும்.